இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சுல. ரொம்ப கிறுகிறுனே வருது, முடியல. சுகாஸ் கொஞ்சம் குழம்பாய்க்கு வர வரன்னு இருக்குது. கம்மங்கூழாச்சி வச்சுருந்தா கூட ஒரு டம்ளர் குடிக்கலாம். குடு, ஊற்றிட்டு கொடு. இந்த வடசட்டியில் இருக்கிற குழம்பு கொண்டா ஊத்துறேன். கொண்டா ஏன் வர வரன்னு சாப்பிட்டுக்கிறேன்? குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வாழை இலையில் சூடாக சாப்பாடு. பார்த்து இந்த துணி கொண்டா. இது கை அன்னைக்கே வெந்துருச்சு எனக்கு. அவங்க வந்து அதுக்குள்ளேயே லேட் ஆகிடுச்சுன்ட்டு தம்பி வேறு அழுதுட்டே இருந்துச்சு. ட்ரெஸ்ஸும் கொண்டு வரலைங்களா, சட்டி கொண்டு வரலைங்கிறக்கோசரம் அதனால் அப்புறம் அங்கே போயிருக்கிறாங்க. அது ஒன்று. அப்புறம் பழைய சாப்பாடு அங்கே நாளைக்கு குடிச்சிக்கலான்ட்டு ஊற்றி வச்சுருக்குறாங்க. நம்ம தண்ணி ஊற்றி அது வேஸ்ட்டாக போயிடுன்ட்டு அதை போய் குடிச்சிட்டு வந்துடுறோம். சரி, இது போட்டு சீச்சி போட்டு 2 ஓட்டுரு நல்லா இருக்கு. அதனால் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ முடிச்சாச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் வரேன்னாங்க. மட்டன் கிரேவி மாதிரி வச்சாச்சு எப்பவும் போல். இது இல்லை, இது இங்கே எலும்பு ரசம் சூடாக்குது. இதுதான் மீன் வந்து அப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் பொரித்து சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா நாங்கள் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லை, தனியாக தட்டில் போட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் மீன் அப்புறமா பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். ஆமாம், அவங்க என்ன பண்ணிங்கனாலும் சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. ஆமாங்க நண்பர்களே, வாங்க நண்பர்களே. ரொம்ப வெடுன்னு வருதுங்க, தள்ளுதுங்க அப்படியே. நான் அதான் காலையில் நேரம் இவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அரிசி பருப்பு செஞ்சுருப்பேன் டக்குன்னு. சரி, நாம் ஏதாவது ஒரு குழம்பு தானே வச்சு சாப்பிடுவோன்ட்டு உட்காந்துக்கிறேன். நான் எதையும் சாப்பிட்டுக்கிறேன். ஏதாவது குழம்பு வச்சு தானே சாப்பிட போகிறேன்ட்டு நான் அசால்ட்டாக இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவங்க இன்றைக்கி நாங்கள் மட்டன் சிக்கன் எடுக்கிற ஐடியாவே இல்லை. ஆமாம், சக்தியும் வேலைக்கு போயிட்டா அப்படி. அதனால ஏதாவது குழம்பு வைக்கலான்ட்டு அரிசி ஊற வச்சு டக்குன்னு வந்துட்டாங்க. செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா மருமூணு இருந்தால் போய் 8 வருவாருங்க, அவரும் இருந்தால் ஒரு ரூபா சாப்பிட்டுக்குவாருங்க. அதனால நாங்கள் அந்த ஐடியாவே இல்லை. அப்புறம் இளவரசு காலையிலேயே நேரமே வந்தானுங்க. அவனுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அங்கே போகலான்ட்டு வந்தானாங்க. அப்புறம் என்னமோ அம்மா நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னு. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் போட்டு சொல்லிடுவானே. நாளைக்கு நண்பர்களே பேனை போட்டு போ, பூச முடிக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னால் பேசவே முடியல. சாப்பிடு. பேசவே முடியலைங்க. சாப்பிடு. ஓகே, அவங்களும் வந்து சாப்பிட்டோம். தம்பி பார்த்துக்கிற கால் வேணும். அதனால் எங்கள் அம்மா சாப்பிட்டாத்த சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல குழம்பு மனமே இல்லைங்களா. ஐயோ குழம்பு நல்லா இருக்காதேன்னு பயந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னேன்ல. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா. குழந்தை பார்க்குற கால் வேணும். அதனால் எங்கள் அம்மா சாப்பிட்டு நான் குத்து மதிப்புலேயே போட்டேன்னா கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி இலை போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அவங்களும் வந்தால் சாப்பிடலான்னு பார்த்தா முடியலைங்க. இல்லை, அவங்க வந்தாங்கனாலும் ஒரு ஆள் குழந்தைய வச்சுருக்கோனுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எங்கள் அம்மா சாப்பிட்டுருச்சுன்னா கூட குழந்தைய பார்த்துட்டு இருந்தால் காய்கறி சாப்பிடுவோம் அப்படி. ஆமாங்க. ஓகே பாய். சாப்பிடு சுகாஸ். ஆராதனா குட்டி அவங்களோட அங்கே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. இப்போ வந்துடுவாங்க, வரேன்னு சொல்லிட்டாங்க. 5 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் அங்கேருந்து வரக்கு.